எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் என்று ஏசாயா 54 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 54 அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் சாத்தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறான். நமக்கு விரோதமான பல காரியங்கள், அம்புகள், ஈட்டிகள் எரியப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். இத்தனை நாட்கள் வரைக்கும் எத்தனையோ அம்புகள், எத்தனையோ ஈட்டிகள் நம்மளை தாக்கின போதும் இத்தனை நாட்கள் வரைக்கும் நம்மளை தேவன் பாதுகாத்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் இந்த நாளில் நம்ம எல்லாரும் நன்றியறிதலோடு கூடி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இது முழுவதும் அடங்கிய ஒரு சங்கீதம் 46வது சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உள்ள எல்லா தாக்குதலிலும் கர்த்தர் நாட்கள் முறியடித்து நம்மை வெற்றியாக நன்றி எழுதலோடு இந்த பாடலை நாங்கள் பாடும்படியாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பாடலை நம்ம பாடலாம். நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யெகோவா தேவனே என் பலம், யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல நம்ம காத்த தேவனுக்கு நன்றி அறிதலோடு கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த வரிகளை பாடுவோமாக. நம்முடைய பலன் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். நம்முடைய பலன் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். என் பலனே என்று கூப்பிடும் போது பலவீனமான உங்க சரீர பலன் அடையும். போய்கொண்டிருக்க நீங்க கர்த்தர் உயர்த்தி பெரிய வெற்றியை கட்டளையிடுவார். உற்சாகமாக இந்த வரிகளை பாடுங்கள், விசுவாசத்தோடு பாடுங்கள். கர்த்தர் நம்ம கிரியை செய்ய நம்ம வாயினால் அறிக்கையிடும் போது கர்த்தர் அதை கேட்டு நம் அருகே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், நாம் உண்மை இல்லாத வேலையில கூட கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். நாம் வலப்புறம் இடப்புறம் மாறினாலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். இதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடலாம். ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி
வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், தடைகளை நீக்கி போடுகிறவன் முன்பாக கடந்து போகிறார். சதிகளை அவர்கள் முன்பாக அவர் நடந்து தடைகளை நீக்கி போடுகிறார். அத்தகைய தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியை பவுலும் சீலாவும் சிறைப்பட்ட போது அவர்களை விடுதலை ஆக்கியது இந்த துதியின் அபிஷேகம். இந்த நாளை சிறைப்பட்டு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். கண்டிப்பா தேவனை துதிக்கும் போது நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போடும். அஸ்திபாரமாக சேர்க்கத்தகாத கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கடந்து வருவதா இருக்கிறார். நான் நாடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, அபிஷேகத்தை அனல் மூட்டுற நேரமா இருக்கும். எல்லாரும் அபிஷேகத்தினால ஆண்டவரே எனக்குள்ள அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை வச்சுக்க பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல தேவனை துதிங்க. பெரிய நன்மை இந்த நாளில் நமக்கு கிடைக்கும். எന്റെ நிச்சயம் நீதன்னையா, என் இதயம் நின்னல் தன்னையா. എന്റെ നിക്ഷേപം നീ തന്നെയാ, എന്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. യേശുവേ എൻ ഹൃദയത്തെ ഉടയോനേ, எனக்கென்று என் இந்த பூமியில எதுவுமே இல்லைனாலும் இயேசு என்ற நாமம் இருக்கு. இயேசு என்ற நாமம் என் ஹൃദയத்தை பெரிய பொக்கிஷமா கொடுத்திருக்கிறீங்க. உம்மை நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன். இதை கொண்டு அந்த பாடலை நாம் பாடுவோம். எந்தன் நீதானையா, என் புகழிடம் நீதானையா, எந்தன் பொக்கிஷம் நீதானையா, எந்தன் புகழிடம் நீதானையா. இயேசுவே என் இதயத்தை உடையவரே, இதயத்தை கவர்ந்தவரே. இயேசுவே என் இதயத்தை உடையவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே. எந்தன் பொக்கிஷம் நீதானையா, என் புகழிடம் நீதானையா. மேகத்தில் வருமே, மேகத்தில் வருமே, என்னையும் சேர்த்து பொக்கிஷமான கர்த்தரே கடந்து வாருங்கள், கடந்து வாருங்கள். மேகத்தின் நடுவில் வரும் தேவன் என்னை இந்த நாளை அழைத்திடுங்க. மேகத்தில் வரும் கர்த்தரே வாருங்க, என்னையும் சேர்த்திடுங்க. என் கண்ணீரை துடைத்து சீக்கிரமா கடந்து வாருங்க ஆண்டவரே சொல்லி எல்லாரும் மாரநாதாவை அழைப்போமா? மன்னியுனி துடைக்கும் இயேசுநாதனே, மாரநாதா மாரநாதா. மேகமாய் வாருமே, மேகத்தில் வாருமே, என்னையும் சேர்த்திடவே. வேகமாய் வாருமே. போதும் இந்த பூமியில பாரங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் ஆண்டவரே சேர்த்துக்கொண்டு மேகங்கள் வாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் வருகைக்கு ஆயத்தம் என்று ஒவ்வொரு உங்களை பரிசுத்தத்தோடு தேவனை அழைக்கும் போது மாரநாதாவின் வருகை நம் மத்தியில் கடந்து வருவோம். எந்தன் பொக்கிஷம் நீதானையா,
பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள ஜனங்களாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்குள்ள தேவையற்ற காரியங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. மாரநாதா, மாரநாதா, கடந்து வாருங்க. எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தன் பொக்கிஷம் நீதானையா. அவரோடு இணையத்தக்கதாக இந்த நேரத்தில் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போவோம். தேவனே, எங்கள் இருதயத்தை எல்லாம் உயர்த்தி தேவாதி தேவனை நம்மளோடு இணைத்துக் கொண்டு கர்த்தாவே, நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறேன். உம்மை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை சொன்னீங்களே. இந்த நாட்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா விதமான காரியங்கள், கர்த்தர் வெட்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவரே கீழான நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. நாம நேசிக்கிற ஆண்டவரே, நாம நேசிக்கிற ஆண்டவரே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் உங்க கரத்தை உயர்த்தி ஆராதிங்க. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னை நீங்க ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி நான் சொல்லுகிறேன். இன்று நான் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாள்ல நான் நிற்பது நிர்மூலமாகாம போனது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கண்ணீர்களோடு கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமாக. தேவனில் பிரியமா இருக்கிறார். இன்னும் இருக்கிற மாதம் அவர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார். ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. என்னை உமக்கு ஒப்புக் கொடுத்தேன். உமக்கு தூய பலியாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு உங்கள் ஒவ்வொருக்குள்ள உண்டாகட்டும். இந்த உலகம் என் பின்னாடி ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாமே இழந்து உங்களுடைய நோக்கத்தை நோக்கி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஓட எனக்கு தெரியல ஆண்டவரே. கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஆட்கொள்ளுங்க. உங்களோட ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிரப்பும். ஏக்கத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் நேரத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் எல்லாவற்றையும், அது பொருளாதார தேவையாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், வேற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், எனக்காக செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகள். இறங்கி வைத்தே எல்லாம் சொல்லுங்க, இறங்கி வைத்தே இறங்கி வைத்தே பாதத்துல வச்சுட்டு இனிமே எனக்கு கவலை இல்லை பாதத்துல வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி தேவனை தொடர்ந்து துதித்து கொண்டே சகல துதி கன மகிமை எல்லாம் ஜெப தேவைக்கு 9894913619 Did I